ஃப்ரெண்ட்ஸ், டைம் அண்ட் ஒர்க் ஹவர்ஸ் பார்க்கலாம். ஏ என்பவர் வந்து ஒரு வேலையை வந்து 20 நாட்களில் செய்கிறாரு. பி என்பவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 30 நாளில் செய்கிறான்னு சொல்கிறாங்க. இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சமயம் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏவோட ஒர்க்கை எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 20 நாள் சொல்கிறாங்க, அதனால் வந்து 1/20. ஏன் சார் இது வந்து டிவைடில் எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கை 20 நாளில் செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேர் வந்து ஒர்க், வேலை அப்படின்னு அர்த்தம். அதே போல் பிக்கும் எழுதிக்கணும். பி ஈக்குவல் டு பி எத்தனை நாளில் செய்கிறாங்க, ஒரு ஒர்க்கை 30 நாளில் செய்கிறாங்க. அப்போ அது வந்து 1/30 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ஒரு ஒர்க்கை 30 நாளில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேலையை குறிக்கும். அவ்விருவரும் சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. சேர்ந்து அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் கூட்டணும். சேர்ந்து அப்படின்னா கூட்டணும். தனியாக கேட்டேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கழிச்சா தனியாகன்றது கிடைச்சிரும். ஆனால் இங்கே வந்து கொஸ்டினில் நமக்கு இருவரும் சேர்ந்துன்னு சொல்கிறாங்க, அதனால் இரண்டையும் கூட்டணும். 1/20 ப்ளஸ் 1/30 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 60 வரும். தனியாக போடலாமா? 20 ப்ளஸ் 30 10ஆல் அடிக்கலாம். 10 2 10 3. ஸோ 10 2 20 23 60. ஸோ எல்சிஎம் வந்து 60 கிடச்சிச்சு. ஸோ 20 எத்தனை வாட்டி 60 போகும் அப்படின்னா 3 டைம்ஸ். 30 60 வரணும்னா 2 வாட்டி பெருக்குனிங்கன்னா 60 கழிஞ்சிரும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 + 2 5/60. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1 5 5 12 5 60. அப்போது 1/12. நமக்கு கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட வேலை தான் கிடைக்கிது. ஆனால் நமக்கு கேட்குறது ரெண்டுமே சேர்த்து கேட்குறாங்க, நாட்கள் தான் கேட்குறாங்க கொஸ்டினில். ஸோ நாட்கள் அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்கிறது தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 12 days. இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 12 நாளில் முடிப்பாங்க. ஓகே ப்ளஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அந்த டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். மொத்தம் உங்களுக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 7 சாப்டர்ஸ் இருக்குது, 7 டைப்ஸ். ஸோ அந்த 7 டைப் பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சாப்டர் ஈஸியாக போட்டுடலாம். நான் முதல்ல இப்போது புக் சம்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறேன். புக் சம்ஸ் கவர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதிகமாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எந்த டாப்பிக்கில் கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸில் உங்களுக்கு இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் கம்பல்சரி 2 to 4 சம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பேசிக் சம் தான். இனிமேல் போக போக உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. எக்ஸாம் பார்க்கலாம். ஒரு வேலையை ஏ கமா பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து முதல்ல 2 பேருடைய ஒன் டே ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏ மற்றும் பி வந்து 8 நாட்கள் முடிப்பாங்களாம். அப்போது ஏ ப்ளஸ் பியை 8 நாளில் முடிப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஒர்க்கை 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏ மட்டும் தனியாக ஒரு ஒர்க்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. இதில் பி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க கொஷினில். ஸோ இங்கே ஏ தனியாக கொடுத்துருக்காங்க, ஏபி சேர்ந்தது கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பி மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சமயம் எப்படி போடலான்னா, இந்த ஏ ஒன்றாக செஞ்ச அந்த ஒர்க்கில் ஏவோட வேலையை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பி வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்துல ஏக்கு பதில் 1/12 நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் பி இங்கே இருக்கிற 1/8 அப்படியே வரும். பி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 1/8 இப்படியே இருக்கும். இந்த 1/12 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -1/12 ஆகும். 8க்கு 12க்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எல்சிஎம் போடலாமா? 8, 12 2 டேபிள்ஸ் அதில் போடலாம். 2 4s are 8, 2 6 are 12. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 2 2 4, 2 3 6. ஸோ 2 2 4, 4 2 8, 3 8 24. அப்போ எல்சிஎம் 24. 8ஆல் எதால் பிறகுனா 24 வரும்னா 3ஆல், மைனஸ் 12 எதால் பிறகுனா 24 வரும்னா 2ஆல். அப்போது இந்த ஆன்சர் 3 - 2 வந்து 1/24. ஸோ பியோட ஒன் டே ஒர்க் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 24 days வருது. ஸோ இது ஒர்க்கில் இருக்கிற நம்ம டேஸ் கன்வெர்ட் பண்ணோன்னா டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அப்போது 24 days. பி தனியாக செஞ்சால் எவ்வளோ டேஸ் வரும் அப்படின்னா 24 days வரும்ப்பா. சரிங்களா? சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம கான்செப்ட் வைஸ் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது.
ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செல் பண்ணுறேன். தேங்க்யூ.